everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஐப்ரோ பத்தின டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். சோ ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணும்போது அதை நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு அந்த வீடியோல வந்து காட்ட போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிப்ஸா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கீங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஐ மேக்கப்லாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு ஐப்ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் ஐ மேக்கப் அப்ளை பண்ணிட்டு ஐப்ரோ பண்ணும்போது மெஸ்ஸி ஆயிரும். அது துடைக்கும் போது உங்களுக்கு ஐ மேக்கப்புமே மெஸ்ஸி ஆயிரும். அதனால் வந்துட்டு எப்போவுமே நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்கடா அதர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் குயிக்காக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐப்ரோ வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஐப்ரோ வந்து ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை க்ளீன் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐ மேக்கப் மூவ் பண்ணுங்கள். ஸோ டிப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்கூலி இல்லாட்டா ஒரு மஸ்காரா வாண்டு வச்சு நீங்கள் நல்லாவே இந்த மாதிரி உங்கள் ஐப்ரோஸை வந்து நல்லா வந்து காம் பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் காம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேல் நோக்கி வந்து காம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்படி டவுன்வர்டில் காம் பண்ணி வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறங்க, ஃபில் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்வர்டு காம் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிறங்க. ஐப்ரோவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அந்த ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து அட் சேம் டைம் உங்களுக்கு பார்க்க நீட்டாக நேச்சுரலாக டிஃபைன்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அழகாக உங்களுக்கு ஃபில் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பிளாக் ரொம்ப டீப்பான பிளாக் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க, ஐப்ரோஸ்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரௌன் நீங்கள் ஆஃப் பண்ணி டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா ஒரு சாஃப்ட் பிளாக்கான ஹேர் தான் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து போய்க்கலாம். அது தப்பில்லை. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கூல் டோனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க்காக இருக்குதுன்னா இங்கே க்ரே வந்து போய்க்கலாம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். வாங் டோன் உள்ளவங்களுக்கு ப்ரௌன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹேர் வந்து ஐப்ரோ ஹேர் வந்து அந்தளவுக்கு டார்க் இல்லை, கொஞ்சம் தான் டார்க் எனக்கு வந்துட்டு. ஸோ நான் பிளாக்கை நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 4 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஐப்ரோ இது வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ணணும் கான்சன்ட்ரேட் பண்ணால் உங்களுடைய அவுட்டர் கார்னர்லாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த டெய்லை தான் நீங்கள் வந்து முதல்ல வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த டெய்லை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தான், பிகாஸ் அதில் தான் ஹேர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டெய்லை தான் முதல்ல வந்து நல்லா ஃபில் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு தென் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து லைட்டர் டு டார்க்கர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரணும். ஃபுல்லாக டார்க்கராக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. எனக்கு வந்து லைட்டர் டு டார்க்கர் எஃபெக்ட் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் ஃபுல் டார்க்கர் போடுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி லைட்டர் டார்க்கர் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே. டிப் நம்பர் 5 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, பவுடர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து காம்பு இந்த மஸ்காரா வாண்ட் இல்லாட்டா வந்துட்டு அந்த மாதிரி அந்த ஸ்பூலி வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து இது பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அப்போ தான் ப்ராடக்ட் வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு ஃபில் ஆகும். அந்த நேச்சுரல் பிளெண்டபிள் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது மாதிரி பாருங்கள். இப்போ 2 ஐப்ரோஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் பாருங்கள். ஜஸ்ட்டு நான் வந்து ஐப்ரோஸ் வந்து எனக்கு திக்கான ஐப்ரோஸுங்கிறனால ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பாஸ் ஏரியா மட்டும் தான் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் இப்போ ஐப்ரோ அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இங்கே வரை இழுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வைக்கக்கூடாது. உங்களுடைய இங்கே ஐலைனர் முடிக்கிறீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐலைனரோட சென்டரில் இருக்கணும். பட் ஐலைனர் கொஞ்சம் மேலே தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த ஐ பார்ட்டை விட்டு உங்களுக்கு வெளியே வந்துடக்கூடாது. அது வந்தால் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ இதான் கைஸ் என்னோட ஐப்ரோ டிப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். இதை தேவைப்பட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் கேளுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐப்ரோ பென்சிலுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மை ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் மை அல்டிமேட் ஃபேவரட் பிராண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் கிளேர் பிராண்ட். ஸோ இது 2 தான் என்னோட கரண்ட் அல்டிமேட் ஃபேவரட். ரொம்ப அஃபோர்டபுள், நல்ல பிக்மெண்டேஷன், நல்ல கலர் பேயாக, வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், நல்லா டீசெண்டாக நிலைக்குது. பார்க்க நேச்சுரலாக உங்களுக்கு டிஃபைன்டாக நேச்சுரலாக உங்களுக்கு அழகாக அவுட்லைன் பண்ணி ஐப்ரோஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதனோட ஐப்ரோ டிப்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஹோப் ஐ திங்க் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் நாய்க்கா அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிளில் இருக்கும். செக் பண்ணி இது வாங்கிக்கோங்க. இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.